Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in amma ba'd. Yahlifuna billahi ma qalu wa laqad qalu kalimatal kufri wa kafaru ba'da islamihim. Allahumma salli ala Sayyidina Muhammadin shamshil anbiya'i badril mursalin wa kutubil awliya'i wa iftikharil muttaqin tajil ummati shafil mudnibin ஷஃபீஇ யௌமுல் கியாமா அல்லாஹு யா ஹாதி. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற எல்லா வகையான அமல்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்கின்ற எல்லா வகையான அமல்களுக்கும் முழுமையான நன்மைகளை தந்திருள்வானாக. நாம் இந்த ரமலானுடைய மாதங்களில் சிறு பெரு குற்றம் குறைகள் ஏதேனும் செய்தால் அல்லாஹு தஆலா அவைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. ரமலானுடைய காலங்களில் பாவங்களே செய்யாத புண்ணிய ஆத்மாக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா இருக்கச் செய்வானாக. ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கும் தராவி தொழுகைகளை 20 ரக்காத்துகள் முழுமையாக தொழுகுவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் அதிகமாக அல்லாஹு தஆலாவிடத்தில் தௌபா செய்ய வேண்டும். ரமலானுடைய மாதத்துல அல்லாஹு தஆலா தௌபாவினுடைய வாசலை திறந்தே வச்சிருக்கிறான். தௌபாவினுடைய வாசலை அல்லாஹ் திறந்தே வச்சிருக்கிறான். தௌபானா என்னங்கிறத நீங்க விளங்கிக்கணும். தௌபானா நம்ம கடந்த காலங்கள்ல பாவம் செஞ்சிருக்கிறோம், என்னமோ செஞ்சிருப்போம், அவங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல 20 வயசுல என்ன செஞ்சான், 25 வயசுல என்ன செஞ்சான், 30 வயசுல என்ன செஞ்சான், இன்னைக்கு 50 வயசு ஆகி போச்சு என்ன செஞ்சான், இன்னைக்கு 70 வயசு ஆகி போச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய மனசுல தெரியும். மனசாட்சி பிரகாரம் நினைச்சு பார்த்தோம்னா எல்லாருடைய பாவங்களும் அவங்க மனசுக்கு அப்படியே கண் முன்னால வந்து போகும். இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்து பள்ளிவாசல்ல, யா அல்லாஹ், இந்த தேதியில இந்த வயசுல இந்த மாதிரி நான் பாவம் செஞ்சிட்டதான் நினைக்கிறேன், செஞ்சிட்டேன், அதை நீ மன்னித்துக் கொள், நான் இனி அது போன்ற பாவங்களை செய்யவே மாட்டேன் என்று சொல்வதுதான் தௌபா. பழச சொல்லி காட்டி இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்வதுதான் தௌபா. இதை நம்ம இந்த ரமலானுடைய மாசத்துல செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் மன்னிக்க முடியாது. பொதுவா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் 3 வகையான பாவங்கள். நமக்கு நாமே செஞ்சிக்கக்கூடிய பாவம், குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இந்த மாதிரி இதான் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய பாவம். 2வது, நாம பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவம், அடிக்கிறது, துன்புறுத்துறது, அடுத்தவங்களை ஏசுறது, பேசுறது, கடன் வாங்கிக்கிட்டு கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நாம் செய்கிற பாவம். 3வது, நாம் இறைவனுக்கு செய்கிற பாவம். 3வது, நாம் இறைவனுக்கு செய்கிற பாவம், தொழுகாம இருக்கிறது, நோன்பு வைக்காம இருக்கிறது, பொய் சத்தியங்கள் அதிகமா பண்ணுவது, இது போன்று இப்படி 3 வகையான பாவங்களை நம்ம தினம் ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்துடுறோம், ஏதோ ஒண்ணுல விழுகிறோம். அப்ப இவைகளிலிருந்து மீண்டு வரணும். 4வதா ஒரு பாவம் சொல்லுவாங்க, ஜீவகாருண்யம். ஒரு மனுஷன் மற்ற உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய பாவம், வதைக்கிறது, துன்புறுத்துறது, அவைகளுக்கு தீனி போடாம கட்டி போட்டே வச்சிருக்கிறது. ஒரு ஆடு வளர்க்குறவன், மாடு வளர்க்குறவன், ஒட்டகம் வளர்க்குறவன் தீனி போடாம தண்ணி காட்டாம அதை கட்டி போட்டு வச்சிருக்கிறது, அல்லது மேய்ச்சலுக்கு கொண்டு போகாம இருக்கிறது, இந்த மாதிரி இப்படி 4 வகையான பாவங்களை தினம் ஒவ்வொரு மனிதனும் செய்து வருகிறான், ஏதேனும் ஒரு வகையில. அதனால இவைகளிலிருந்து மீண்டு வருவதுதான் தௌபா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவங்களை வறண்டு போய் கிடக்கிறதுனால அது எந்த விதமான பயனும் இல்லாம அந்த
பாலைவனம் இருப்பது போலவே மனுஷனும் ஆகிடுறான். எப்போ இவன் தௌபா செஞ்சு மீள்கிறானோ அப்போவே என்ன செஞ்சிடறான், அது வறண்டு போன பாலைவனத்தில் தண்ணீர் பட்டுச்சுனாக்க எப்படி அது செழித்து பொங்கி சிறப்பாக காட்சி அளிக்குதோ அதுபோலவே ஒரு மனிதன் தௌபா செய்யும் பொழுது ஈமான் வெளிச்சம் பெறுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஈமான் வெளிச்சம் பெறுகிறது என்று சொல்வார்கள். ஒரு விளக்கில், ஒரு சிம்லி விளக்குலாம் அப்போ வச்சுருப்போம் இல்லையா, ராந்தல் விளக்கு சிம்லி விளக்குலாம் வச்சுருப்போம். எண்ணெய் கம்மியாக இருந்தாக்க அந்த விளக்கில் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அந்த விளக்கில் வெளிச்சம் அதிகமாகிடும். எண்ணெய் கம்மியாக இருக்கும்போது வெளிச்சம் கம்மியாக இருக்கும், இருட்டு அதிகமாக இருக்கும். இருட்டு அதிகமாக இருக்கும், வெளிச்சம் கம்மியாக இருக்கும். எண்ணெயை ஊற்றின பிறகு அந்த திரி எரிஞ்சு சுத்திக்க வெளிச்சம் அதிகமாக ஆகிடும், இருள் விலகி ஓடி போயிடும். அதுபோல தான் மனிதனுடைய உள்ளத்தில் தௌபாங்கிற அந்த பாவங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது தௌபா செஞ்சிட்டோம்னா அந்த உள்ளத்தில் ஒளி ஏற்றினது மாதிரி, ஈமான் ஒளி பெற்ற மாதிரி சிறந்து விளங்கிவிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்போ தினம் ஆடைகளை உடுத்துகிறோம், அழுக்கு ஏறி போயிடுது. தினம் ஆடைகளை உடுத்துகிறோம், அழுக்கு ஏறிடுது. அழுக்கை நீக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், துவச்சி திரும்ப போட்டுக்கிறோம். துவச்சி போட்டுட்டோம்னா சுத்தமாகிடும். அந்த மாதிரி தான் பாவம் செஞ்சு இந்த உடம்பு என்ன செஞ்சுது, அழுக்கு ஏறி போய் கிடக்கு. தௌபா செஞ்சிட்டோம்னா உடம்பு சுத்தமாகிடும், உடல் சுத்தமாகிடும், ஆன்மா சுத்தமாகிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், தௌபா செய்யணும். நெருப்பு இருக்குதே, எவ்வளவு பெருசாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும், ஒரு வீடு பற்றிக்கிட்டு எரியுது, தண்ணியை ஊற்றினோம்னா அமைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் பாவம், எவ்வளோ தான் பாவம் செஞ்சுருந்தாலும் தௌபா செஞ்சிட்டோம்னா பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், ஆன்மா சுத்தமாக ஆகிவிடும் என்று சொல்லுவார்கள். ஒரு ஹதீஸ் ஒன்று துருல் மன்சூர் என்கிற ஒரு கிதாபிலையும் முசன்னஃப் அப்துல் ரஸாக் என்கிற ஒரு கிதாபிலையும் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் தபூக்கு போர் நடக்க இருந்துச்சு. அந்த தபூக்கு போர் நடக்க இருக்குது. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிதி திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிதி திரட்டுறாங்க. அப்போ நிதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு சஹாபிகிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் படுத்துக்கிற பாய் மட்டும்தான் வச்சுருந்தார். அந்த பாயை சுத்தமாக கழுவி சுத்தமாக்கி கொண்டு போய் மார்க்கெட்டில் வச்சு விற்கிறார். இந்த பாய் யாரும் வேணுமோ வாங்கிக்கிங்க, விலை ₹1, என்ன விலைன்னா கொடுத்து வாங்கிக்கிங்க என்று அவர் விற்கிறார். சத்தம் போட்டு கூவி விற்கிறார். ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு ₹1 நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி 1 தீனாருக்கு அதை வாங்கி கொண்டார். அவர் என்ன சொல்லி விற்கிறாருன்னா, இது எனக்கு மட்டுமே சொந்தமான பாய், இது நான் மட்டும்தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் யுத்தத்துக்காக வேண்டி நிதி கேட்குறாங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு பொருள் மட்டும்தான் என் வீட்டில் இருக்கிறது, அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் தாராளமாக கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்னே சொல்லி விற்கிறார். நீங்கள் யுத்தத்துக்கு நிதி திரட்டினத்துக்கு நீங்களும் உதவி செஞ்ச மாதிரி ஆகும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். இப்போ ஒருத்தர் ₹1 கொடுத்து வாங்கி கொண்டார். அவர் அந்த கடை தெருவில் உமைர் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர் யாருன்னா ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும், சின்ன பையன். அவர் அந்த கடை தெருவில் யதார்த்தமாக அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவர் சொல்லி விற்கிறதும் ஒருத்தர் வந்து வாங்கிறதும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த 1 தினார் கிடைச்ச உடனே அவர் அந்த காசை எடுத்துக்கிட்டு குடுன்னு நேராக பள்ளிவாசலுக்கு ஓடி வருகிறார். அவரும் பின்னாலேயே வரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கொண்டு வந்து அந்த காசை, யார் ரசூலுல்லாஹ் இதை நீங்கள் வச்சிங்க என்று அவர் கொடுக்குறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷமாக அந்த காசை வாங்கிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் அந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்திலே நிற்கிறார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு 1000 திர்ஹம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 1000 திர்ஹம் கொடுக்குறாங்க. 1000 திர்ஹம் அப்படிங்கிறது, ஒரு திர்ஹங்கிறது அன்னைக்கு உள்ள திர்ஹங்கிறது 4.25 கிராம் தங்கம். 4.25 கிராம் தங்கம். அப்போ 1000 திர்ஹம்னா என்னாச்சு, ஏறத்தாழ
4 8 24 ஒரு 2.5 கிலோ தங்கத்தை அவர் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு அர்த்தம். 2.5 கிலோ தங்கத்தை 1000 திரகம்ங்கிறனா 2.5 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு போர் நிதியாக. அதையும் அந்த உமேர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த சிறுவர். கொஞ்ச நேரத்தில் அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அவங்க வந்து 200 ஊக்கியா தங்கத்தை கொடுக்குறாங்க. அவர் திரகம் கொடுத்தாரு, அவர் காசு அச்சடிக்கப்பட்ட காசு தங்க காசு கொடுத்தாரு. ஆனால் இவர் அச்சடிக்கப்படாத தங்கமாகவே இருக்கக்கூடிய தங்க கட்டிகளை கட்டி கட்டியாக கல்லு கல்லாக வச்சுருக்கிறாங்க. அப்படி 200 ஊக்கியா கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு ஊக்கியா அப்படின்னா சுமார் 850 கிராம் தங்கம். சுமார் அவர் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா 170 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார் அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு போர் நிதியா. நம்ம ஊர்லேயும் தான் கார்கிலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம போர் நிதியெலாம் கொடுத்தோம் இந்தியாவில். இன்னும் அதுக்கு கணக்கே வரல. மோடிஜி வந்து நான் கணக்கு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டார். அது நீங்களாம் கேட்கக்கூடாது, அது எனக்குன்னு வந்த பணம், நான் என்ன வேணுமா செய்வேன் இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சிஏஜி அறிக்கை இருக்குது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒருத்தர் 170 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறார் அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இதையும் அந்த உமேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 7 8 வயசு பையன். உடனே அவர் என்ன செய்கிறாரு, நேராக தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். இந்த உமேர் இருக்கிறாருங்களே, இந்த உமேருடைய தகப்பனார் வந்து இறந்து போயிட்டார். இவங்க தாய் அர்மலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இரண்டாவதாக ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டார். அவருடைய பெயர் ஜுலாஸ் பின் சுவைது ரலியல்லாஹு அன்ஹு. அவரும் ஒரு சஹாபி தான். ஜுலாஸுங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஜுலாஸுங்கிறவர் நல்ல வசதியானவர், பணம் காசு நல்லா புரள்றவர். அவர்கிட்ட ஹஸ்ரத்து இந்த உமேர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு பையன், 8 வயசு பையன், நேராக போய் அந்த கடத்தூர்லேருந்து நடந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்துல் ரஹ்மான் நௌஃப் கொடுத்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லி, பாப்பா நீங்களும் நல்ல பணக்காரர் தானே, நீங்களும் கொஞ்சம் கொண்டு போய் எதாவது கொடுக்கல, கொஞ்சம் கௌரவமாக இருக்கும், மரியாதையாக இருக்கும், நம்மளும் அந்த யுத்தத்துக்கு ஏதாவது ஒரு நிதியை கொடுத்த மாதிரி இருக்கும், உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், அல்லாவுக்காக நீங்களும் தாராளமாக கொண்டு போய் கொடுங்களேன் அப்படின்னு அந்த 8 வயசு 10 வயசு அந்த மகன் சொல்லுகிறார், உமேர் சொல்லுகிறார். அவர் எங்கேயோ காட்டுக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருக்கிறார். மதீனாவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இது வந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, இன்கான முகமது சாதிகன் ஃபீமா எத்த ஐஹி மின நுபுவத்தி ஃப நகுனு ஷரு மினல் ஹுமேர். இந்த முகமது சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை கேட்டு நடந்தாக்க அதை செய்கிறவன், அவர் பேச்சை கேட்டு நடக்கிறவன் கழுதையை விட கெடுகட்டவன். முகமதுடைய பேச்சை கேட்டு செயல்படுறவன் யார்? கழுதையை விட கெடுகட்டவன். அவர் பேச்செல்லாம் கேட்டால் உருப்பிட முடியாது, பேசாமல் போடா அப்படிங்கிறார். ஆனால் ஒரு முஸ்லீம் இப்படி சொல்லலாமா அப்படின்னா அவர் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வை மறுக்கிறாருன்னு அர்த்தம், இஸ்லாத்தை அவர் மறுக்கிறாருன்னு அர்த்தம். இப்படி போய் ரசூலுல்லாஹ்வை ஒரு கழுதை, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மரியாதை என்ன? ஒரு கழுதையே உதாரணமாக காட்டுகிறார் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு நிகராக. அந்த உமேருக்கு வந்துச்சே கோபம், என்ன நீ சொல்கிற, நீலாம் ஒரு தகப்பனா, இவ்வளோ பெரிய வசதியாக இருக்கிற, இவ்வளோ பணங்காசுகளை வச்சுக்கிட்டு இருக்கிற, ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை அந்தஸ்து இருக்குது சமூகத்தில், ஊரே அவரை மதிக்குது, நீவும் மனசில் இப்படிப்பட்ட ஒரு அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிற, அவருக்கு பின்னால் போய் நின்று தொழுகிற, அவரை பார்த்துட்டாக்கா கூட கும்பிடு போடுற, சலாம் சொல்கிற, ஆனால் அவரை பற்றி இவ்வளோ தவறான எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குதா? உங்களை எனக்கு பிடிக்கல, கண்டிப்பாக இதை போய் நான் ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறார். சொன்ன உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் மனசு இருந்தது இப்போ வெளியே வந்துருச்சே. ஊரில் போய் சொல்லிட்டாருன்னா சமூகத்தில் பெரிய மரியாதை கேடு இல்லை, இவருக்கான ஒரு மரியாதை வந்து குறைஞ்சி போயிடும் இல்லையா? சொன்ன உடனே ஓடுறார். சொல்லாத அப்படிங்கிறார். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சத்தியமாக நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார் உமேர். சரி வேணுமா போய் சொல்லிக்க, உன் பேச்செல்லாம் யார் கேட்க போகிறா, நீ சின்ன பையன், உன் பேச்செல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க போ அப்படின்ட்டார் ஜுலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே இவர் உமேர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தார். அங்கே நிறைய கூட்டம் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பக்கத்தில் போய் நின்று, எங்கள் வாப்பா இப்படி சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டாக்க
கழுதையை விட கேடுகட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். இதை நான் என் காது குளிர கேட்டேன், என் காதால் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த சகாபாக்கள் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு சில பேர் அப்படியே பேச்சு இவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து அவர் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய 50 பேரோ 100 பேரோ எல்லாருடைய காதுகளுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்துருச்சு. கேட்குற அந்த ஜனங்க எல்லாமே 2 பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க. ஜுலாஸ் நம்ம கூட தான் தொழுகிறாரு, ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளியாசலுக்கு வந்துடுறாரு கரெக்டாக, அவரெல்லாம் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு குரூப். சின்ன பையன் போய் பேச மாட்டான்ப்பா, சின்ன பையன் போய் பேசுவானா, அவங்க தாப்பனார் பேசியிருக்கிறாரு அதையே கொண்டு வந்து இங்கே சொல்கிறாரு, அது எப்படி ஒரு பொய்யா இருக்கும் அப்படின்னு ஒரு குரூப். இப்படி 2ஆக பிரிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 தரப்பு நியாயங்களும் சொல்லப்படுது. யாரை சொல்ல அவர் நல்ல மனுஷன் ஜுலாஸு, அவர் அப்படிலாம் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்மோடு தொழுகிறார், நம்மளை மாதிரியே அவர் என்ன நோன்பு நோக்கிறார், அவர் எப்படி அப்படி இருக்க முடியும் இல்லை அப்படின்னு சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜுலாஸுக்காக பரிந்துரை செய்கிறார்கள் நல்லவர்னு. சிலவர் இவர் சொல்கிறது தான் சரிங்கிறாங்க, சின்ன பையன் சொல்கிறது தான் சரிங்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளை விட்டு கூப்பிட விட்டாங்க, அழைத்து வரப்பட்டது. வந்துட்டார். என்ன உங்கள் பையன் உமேர் இப்படி சொல்கிறாரே உண்மையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக சபையில் 50-100 சஹாபாக்கள் இருக்க கேட்டாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், சத்தியமாக நான் அப்படி சொல்லவே இல்லை, அல்லாஹ் மேல் ஆணையாக நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறார். மஸ்ஜிது நபவியில் நிற்கிறார், ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் நிற்கிறார், அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொல்கிறார், சொன்னவர் சொல்லவே இல்லைங்கிறார். இந்த சின்ன பையன் உமேர் பின் சாயித் ரலியல்லாஹு தஆலா சரியான கோபம், அப்படியே தாரையாக அழுகிறாப்புல. அந்த பையன் அழுகிறார். என்னை ஒரு சபையில் ஒரு தகப்பனாரே பொய்யாக்கிட்டாரே, என்னை ஒரு பொய்யனாக ஆக்கிட்டாரே, எனக்கு ஒரு மரியாதை இல்லாமல் ஆக்கிட்டாரே, என் பேச்சு நம்பப்படாத பேச்சாக ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி அப்படியே அழுகிறார், தேம்புறார். அப்படியே அல்லாஹ்ட்ட கையேந்தினார். 8 வயசு பையன். அவ்வளோதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்துருச்சு. பெருமானவருடைய அந்த உடல்நிலை வஹி வந்தாக்க ஒரு உடல்நிலை மாறும், உடம்பு கொஞ்சம் சிவப்பாக மாறிடும், முகம்லாம் கொஞ்சம் சிவத்து போயிடும், அப்படியே ஒரு வெயிட்டை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பெருமானார் நிற்பாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த நிலைமையிலேயே வஹி வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் வழங்கிக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு இப்போ வஹி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் பொய்யாக ஆக போகிறார், யாரோ ஒருத்தர் உண்மையாக ஆக போகிறார் என்கிறத எல்லா சஹாபாக்களும் விளங்கிக்கிட்டாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சபையிலேயே ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். என்ன வசனம்னா, யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, நான் தவறாக எதையும் சொல்லவே இல்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சில பேர் சொல்லுகிறார்கள். அவர் சொன்னார்ல, நான் தவறாக எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள். வலக்கது காலு கலிமத்தல் குஃப்ரி, சத்தியமாக அவர்கள் இறைமறுப்பை ஏற்படுத்தும் வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது காலு நிச்சயமாக அவர்கள் சொன்னார்கள். வ கஃபரு, அவர்கள் மறுத்தார்கள். பாத இஸ்லாமியும், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஏறத்தாழ அவர் காஃபிராகவே ஆயிட்டாங்க, இறைமறுப்புக்கு உண்டான சொற்களை சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கடுத்து சில செய்திகளை சொல்கிறான். பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைன் யதூபு யகு, அவர்கள் மன்னிப்பு கேட்டால் கைருல் லஹும், அவங்களுக்கு நல்லது. மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன். வை யதவக்கலு, அவர்கள் புறக்கணித்து விட்டால் யு அத்திபுஹுமுல்லாஹு அதாபன் அலீமா ஃபி துன்யாவல் ஆகிரா, உலகத்திலையும் மறுமையிலையும் அவங்கள கடுமையாக அல்லாஹ் தண்டிப்பான். ஒமாலவும் ஃபில் அர்லி மின் வலின் வலா நசீரின், அவங்களுக்கு இந்த உலகத்தில் உதவி செய்யக்கூடிய ஆளுர்களோ அவருக்கு உற்ற நேசர்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுருணும் அப்படின்னு இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். சூரத்து தௌபால 74வது வசனம் அருளப்படுது. அவ்வளோதான். அந்த சஹாபி ஏந்திரிச்சு நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் தொபுக்கடின்னு உளுந்து, யார் ரசூலுல்லாஹ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தவறாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் மகன் சொன்னதெல்லாம் உண்மை தான், நானும் அப்படி தான் சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி அப்போ நிற்கிறார்.
அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரையும் மன்னிச்சாங்க. யார்? ஜுலாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள மன்னிச்சாங்க. இதில் மன்னித்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பும் கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பும் கேட்டாங்க. இதெல்லாம் பாவ மன்னிப்புலாம் கேட்ட பிறகு அந்த சின்ன பையன் உமேர் இருக்கிறார் இல்லையா, அவரை பக்கத்தில் கூப்பிட்டு அவருடைய காதை அப்படியே வருடி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன் காது அதற்கான கடமையை செய்து விட்டது. ஏன்னா கரெக்டாக கேட்டுட்டு சொல்லிட்டல்ல, சின்ன பையன் இல்லாமல் சரியாக கேட்டுட்டு சொல்லிட்டல்ல, உன் காது தன் கடமையை செய்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காதை நீவி விட்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வார்த்தை அவருக்கு ஒரு துவாவாக மாறிடுச்சு. காது கடமையை செஞ்சிருச்சு. நேற்று காதை பற்றி பேசணும் இல்லையா, அதுக்கு எடுத்த ஒரு பயானு, ஒரு ஹதீஸ். நேற்று தான் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, பேச முடியல. இப்போ காது தன் கடமையை செய்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுமே பிற்காலத்தில் பார்த்தோம்னா இந்த ஜுலாஸ் எந்த விதமான சச்சரவுக்குரிய வார்த்தைகளையும் பேசவே இல்லை. அதே போல் இந்த உமேர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கண்ணியம் மரியாதை சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து போச்சு. வாழ்கிற வரை அவருக்கான ஒரு இஸ்ஸத். ஏன்னா ஒரே வீட்டில் வளரக்கூடிய 2 பேர், ஒன்று அப்பா இன்னொன்று மகன். அப்பாவை பற்றி தவறாக, மகனை பற்றி நல்ல விதமாக. ஆனால் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, அந்த அப்பாவுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதுதான் நம்ம இங்கே கவனிக்கணும். அவர் தௌபா செய்தார். ஏன்னா ரசூல்லாவே எதிர்த்து பேசினார், ரசூல்லாவே தவறாக பேசினார். ரசூல்லா இருக்கிற காலத்திலேயே ரசூல்லா தவறாக பேசுகிறார். இன்னைக்கு ஒருத்தர் ரசூல்லா தவறாக பேசுறது பெருசு இல்லை. ரசூல்லா இருக்கிற காலத்திலேயே இஸ்லாமாக இருக்கக்கூடிய போர்வையில் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவறாக பேசியது தான் அவரை முழுசாக இஸ்லாத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்துச்சு. ஏன்னா உடனே வசனம் அருளப்பட்டுருச்சே, உண்மை குட்டு வெளுத்துருச்சே. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாம் தௌபா செய்ய வேண்டும். அந்த பழக்கத்துக்கு நம்ம வரணும். தினம் தினம் நம்ம தௌபா செய்யணும். நம்மளை தெரிஞ்சு தெரியாமல் சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் நம்ம செஞ்சுருப்போம். அந்த பாவங்களிலிருந்து விடுபடும் விதமாக தினம் தினம் தௌபா செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானாக. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி அருள்வானாக. நமக்கு பாவங்களே இல்லாத அந்த ஏட்டை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. பாவங்களில் பக்கம் எதிர்காலத்தில் செல்லாத புண்ணிய ஆத்மாக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை வாழ செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.